இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனை பேர் கூகுள் குரோம் பிரவுசர் வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சோ யாராவது இருந்தீங்கன்னா வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த கூகுள் குரோம் பிரவுசர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சேஃபான ஒரு பிரவுசர் தான் மத்த பிரவுசரோட கம்பேர் பண்ணும்போது. சோ இந்த கூகுள் குரோம் பிரவுசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங்கை வந்து நீங்க சேஞ்ச் பண்றது மூலமா உங்களுடைய பிரவுசர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே சேஃப் அண்ட் செக்யூரா வந்து மாத்திக்க முடியும். சோ அந்த செட்டிங் எப்படி சேஞ்ச் பண்றது அதை பத்தி ஃபுல் டீடைலுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த முக்கியமான சேஃப் அண்ட் செக்யூர் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போது க்ரோம் ப்ரௌசரில் நான் செய்யக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் பண்ணும்போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய ஹைடெக் மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர் யூஆர்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் அப்படின்னு என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லெட்டர்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்க. இப்போது ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் இருக்கக்கூடிய இன்டர்னல் செட்டிங். ஓகே, இங்கே சர்ச் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் ஆன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள்னு சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் செக்ஷன் ஆன் ஆண்ட்ராய்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கிறத எனபிள் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீலான்ச் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேப் கொடுத்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங் கொடுங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அதை கொடுங்க. இதில் வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும் சேஃப் ப்ரௌசிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக இப்போ நம்ம பண்ண செட்டிங் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கும் உங்களுடைய செக்யூரிட்டி அண்ட் சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சூப்பரான க்ரோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.